புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? சரத்தோட A54 இப்போ எப்படி இருக்கு? A55க்கும் A54க்கும் என்னென்ன மாதிரியான வித்தியாசம் பார்க்க முடியுது நார்மலாக எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில்? ஏன்னா இவன் ஸ்கின் நோட்டிஸ் தான் பார்க்குறதுக்கே ரொம்ப மார்வல் ஃபோன் மாதிரி இருக்குது. இப்போ மார்வல்லேருந்து லிமிடெட் எடிஷன் சாம்சங் விட்ட மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே இருங்க, ஃபுல்லாக மார்வல். சரி, இங்கே தான் மார்வல் இருக்குது அப்படின்னு நினச்சா உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வால்பேப்பரையும் மார்வல் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? நிறைய பேர் ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் தான். கிட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஸ்பைடர்மேனுக்கு தான் ஃபேனாக இருப்பாங்க. ஸோ இந்த டிவைஸையும் இப்போ இருக்கக்கூடிய A55ஐயும் நான் சைட் பை சைடு யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, A55 வந்து இன்னும் ப்ரீமியம் ஆகிடுச்சின்னு மட்டும் தெரியும். ஓகேயா? A55 வந்து இன்னும் கொஞ்சம் எந்த விதத்துலன்னா, இப்போ மெட்டல் ஃப்ரேமு, கிளாஸ் பேக்கு, ஸோ ஐலாண்ட் பட்டன் வேறு இருக்குல்ல, எலவேட் ஆகுமே வால்யூம். வால்யூம்க்கா. ஸோ இப்போ அதான் அது கொஞ்சம் அந்த ஆஸ்பெக்டில் ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க A55க்கு. அதே மாதிரி இது வந்து 1380 எக்ஸினாஸ், அது 1480 எக்ஸினாஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ஊருக்குள்ளே எல்லாம் ஒரே மாதிரி தான் சுற்றுறாங்கன்னு வச்சுக்கேன். சரி, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். இருந்தாலும் இப்போது இந்த அப்டேட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் A54 எப்படி இருக்குது? அனிமேஷன் செம்ம ஸ்மூத் ஆயிடுச்சு. ஸ்மூத் ஆயிடுச்சா? இப்போது One UI 6.1 இருக்கு, 6.1 இருக்கு. ஓகே. நம்ம 5G ப்ளஸ்லாம் எங்கே வேணால் கிடைக்குது. அப்போ ஆக்சுவலாக நமக்கு என்னாச்சுன்னா 4G தான் கிடச்சிது, 4G ப்ளஸ் கிடச்சிது, 5G கிடைக்கல. அது நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம்னா, அன்னைக்கு நம்ம இது கூட கம்பேர் பண்ணோம், S24 ப்ளஸ். அதில் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, அதே லொக்கேஷனில் S24 ப்ளஸில் 5G கிடச்சிது, பட் இது வந்து 4G ப்ளஸ் காமிச்சிது. பட் இப்போ வந்து நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமாம், இங்கேயும் 5G தான் வருது. இல்லை, இப்போ ஆக்சுவலாக இந்த ரூமில் சரத்து இதுக்கு முன்னாடி வரும்போது, அப்போ நான் ஃபோன் வாங்கி பார்க்கும்போது 94% அது இருந்தது. இப்போ வந்து 88 இருக்குது. அண்ட் மொபைல் டேட்டாவில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குட். பேட்டரி பேக்கப்பும் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. இப்போ SOT ஆஸ்பெக்டில் பார்க்குறது வந்து எவ்வளோ வருது? இப்போ 5.5 hours 6 hours 5.5 hours to 6 hours. ஆனால் நம்ம இதெல்லாம் நீ டிசேபிள் பண்ணுறது இல்லை, இந்த 120 Hz இதெல்லாம் டிசேபிள் இல்லை எல்லாத்தையும் நம்ம அப்ளை இல்லை. ஒரு சிலர்லாம் வந்து பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேறு வழி தெரியாமல் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு 9% 10% வந்தால் தான் பேட்டரி சேவர் மோடு ஆன் பண்ணுவாங்க. ஓ, 9 to 10% வந்தால் தான் பேட்டரி சேவர் மோடு. ஓகே, சரி. இப்போ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு? ஸ்மூத்னஸ் சூப்பர் ஆயிடுச்சுன்ட்டு. அடுத்து பேட்டரி பேக்கப். ஓகே, பேட்டரி பேக்கப் ஐடியல் டைன் அவ்வளோவா இல்லை, கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி கேமராவும் நல்லா தான் இருக்குது. ஓ, கேமராவும் நல்லா இருக்குது, அதிசயமாக இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கர் குவாலிட்டியாக நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பராக தான் இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூலாம் ஏதாவது இருக்கா? வார்ம் ஆகுது, ஹீட் ஆகல. வார்ம் எப்போ ஆகுது? நம்ம கூகுள் மேப்லாம் யூஸ் பண்ணலாம். சார்ஜ் போட்டால் வார்ம் ஆகும். சார்ஜ் போட்டால் இந்த ஃபோனு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வார்ம் ஆகிடும். ஏன்னா இந்த 25 வாட் இந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஃபோன் மேக்ஸிமம் ஃபோன்ஸ் வார்ம் ஆகிடுது. ஸோ அது ஓகே. ஆனால் மற்றபடி வந்து இப்போ டே டு டே யூஸ்க்கு நல்லா தான் இருக்கு இல்லையா? சரி, இருந்தாலும் இப்போ நம்ம வந்து இப்படி சொல்கிறோம், இப்போ ஆடியன்ஸ் கிட்ட A54 வந்து இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வரலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு டீலில் கிளியரன்ஸ் சேலில் கூட வரலாம். வந்தால் வாங்குறதா இருந்தால் என்ன ரீசனுக்கு வாங்கலாம்? ஆல்ரவுண்ட் ஃபோனாக இருந்தால் வாங்கலாம். நான் ரொம்ப கேம் ஆட மாட்டேன், கேஷுவல் கேம் தான். மிச்சவரி கேமரா, பேட்டரி, டிஸ்பிளே, பில்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே, ப்ராசஸர் தவிர்த்துட்டு வாங்குற மாதிரி தான் வாங்கலாம். ஸோ அப்போ 1380 மட்டும்தான் நம்ம தவிர்க்கிறோம், அது தவிர இது எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ இந்த 1380வே ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்கணுமா, இல்லாட்டி 1380 பரவாயில்ல தான் ப்ரோ, அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை அப்படி சொல்லுவியா? பரவாயில்ல தான் சொல்லுவேன், அவ்வளோ மோசம்லாம் இல்லை. மோசம் தான், இதோட ஹீட் ஆகி நான் பார்த்ததில்ல, ஓவர் ஹீட் ஆகி. ஓகே ஓகே, வார்ம் ஆகுது. அதுவும் மேப் யூஸ் பண்ணும்போது வார்ம் ஆகுது, கொஞ்சம் இன்டென்ஸாக தான் பண்ணும்போது, அப்புறம் சார்ஜ் போடும்போது. இல்லை, இப்போ மோஸ்ட்டாக இப்போ வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் கிட்ட யார்கிட்ட கேட்டாலுமே 120 வாட் சார்ஜர் இருக்குது, 100 வாட் இருக்குது, அப்புறம் 67 வாட் இருக்குது, 80 வாட் இருக்குது, இது மாதிரி வரிசையாக இருக்குது. இதில் சரி அவ்வளோ தூரம் கூட போகணும், 45 வாட் 25 வாட் சாம்சங் சார்ஜரில் போட்டால், இல்லாட்டி PD சார்ஜரே ஏதாவது 33 வாட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. எதில் போட்டாலும் உங்கள் ஃபோன் வார்ம் ஆகுதா ஹீட் ஆகுதா? இந்த ரெண்டுமே, அதாவது வார்ம் ஆகுதா ஹீட் ஆகுதான்னு தான் கேட்குறேன். கூலாக இருக்குதான்னு நான் கேட்க முடியாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு சார்ஜ் போட்டாலே ஃபோன் சூடாகும். ஓகே, ஆமாம் ஓகேயா? அதனால் இப்போ இருக்கிறது எல்லாமே அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரனால ஃபோன் வந்து வார்ம் ஆகுது அண்ட் சம்டைம்ஸ் ஹீட்டே ஆகுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இப்போ சார்ஜ் போடும்போது வார்ம் ஆகுதுன்னு தான் சொல்கிறேன். அது மாதிரி கூகுள் மேப்ஸ் வந்து வெளியில் 5G டேட்டாவோட தான் நீ வந்து ட்ராவல் பண்ணி வந்திருப்ப. ஸோ அப்படி வரும்போதும் அது வார்ம் தான் இருக்குது இல்லையா? ஓகே, ஸோ இதெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறேன். எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ இந்த ஃபோன் வந்து இன்கேஸ் இப்போ யாராவது வந்து பார்த்தா மார்க்கெட்டில் மேபி அரௌண்ட் 30K இருக்கலாமா?
ஜென்ரலாக சொல்கிறேன், ஏன்னா இது வரும்போது 43 42 இல்லை 38. அப்போ இப்போ ஒரு 30,000 வச்சுப்போம் சும்மா நம்ம ஒரு, ஏன்னா இப்போ A55 வந்துருச்சு, அப்போ ஒரு 30,000 வைப்போமே. இப்போ என்ன ஆகுதுன்னா ஆஃபர் டைமில் நமக்கு S23 FE இருக்குல்ல 2200 எக்ஸ்என்எஸோட, அதுவே 40,000 கிடைக்குது. இப்போ அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட் அங்கே இருக்க போது, ப்ராசஸிங் பவரில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போது, அப்புறம் பில்டு குவாலிட்டி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். டெலிஃபோட்டோவும் இருக்குது. ஆமாம், டெலிஃபோட்டோவும் இருக்குது. ஸோ கேமரா செட்டப்பில் ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. ரெண்டாவது என்னென்னா பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா S23 FE ரொம்ப கேஷுவல் யூஸருக்கு வந்து நெகட்டிவான இம்பாக்ட்ஸ் நான் பார்க்கல. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. பட் கொஞ்சம் கேமர்ஸ் இந்த மாதிரியான ஆளுங்களாம் என்ன ஆயிடுதுன்னா பேட்டரி வந்து ஒரு நாளைக்கு 2 3 தடவை சார்ஜ் போடுறேன். ஹீட்டும் ஆகுது. ஆமாம் ஆகுது. ஓகே ஓகே, அதில் பாரபட்சமே இல்லை, யாராக இருந்தாலும் அது ஹீட் ஆகும். ஸோ அப்போ மொத்தம் வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வந்து பரவாயில்ல இல்லை, கெத்து தான். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போது எதனால் இந்த ஃபோன் வேண்டாம், எதனால் வேணாம், இப்போ எதனால் வேணும்னு நம்ம சொல்லிட்டோம், எதனால் வேண்டாம், சரி இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிக்கலாங்க, இது தவிர வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா எதனால் வேணாம்? கேமர்ஸ்க்கு வேணாம், இந்த சைஸ் பிடிக்கல. ஓகே ஓகே, ஃபார்ம் ஃபேக்டர் பிடிக்கல. நிறைய பேர் காம்பேக்டாக எதிர்பார்ப்பாங்க. ஓகே, சரி இந்த சைஸ் பிடிக்கல. இதை விட பெரிய இன்ச்சு வந்துச்சு, இப்போது வந்துருச்சு தான், உண்மைதான். சரி, மெயின் கேமர்ஸ் தான் ப்ரோ, கேமர்ஸ் தான் வேணாம், கேமர்ஸ்க்கு வேணாம். ஸோ மற்றவங்களுக்கு ஓகே. ஓகே, இல்லை இப்போ கேஷுவல் யூஸர்னா ஓகே, ஹெவி யூஸர்னா வேண்டாம். இல்லை இப்போ எனக்கு கூட என்ன திரும்ப தோணுது, பார்க்க போனால் A54 அப்படின்னு எடுத்துக்கிட்டா A54 வாங்குறதுக்கு பதில் இப்போ நமக்கு வந்து ரியல்மி GT60 இருக்குது, போக்கோவில் F6 இருக்குது, அப்புறம் OnePlusல வந்து 11R இருக்குது, அப்புறம் ஏன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் 12R இருக்குது. ஸோ இதை தவிர ஐகோவில் Neo 9 Pro இருக்குது. இது மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அப்புறம் மோட்டோரோலாவில் Edge 50 Pro இருக்குது, இப்படியே போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நிற்காது, நீ ஃபுல்லாக மாடல் இருக்குன்னே பேசிகிட்டு இருப்போம். பட் இது அப்போ எப்படி சொல்ல தோணுது அப்படின்னு பார்த்தா, ஒரு சாம்சங்கோட ஹார்ட் கோர் ஃபேனு, நான் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு போகணுன்னு தான் ஆசை. ஆனால் ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு போனால் இப்போலாம் வந்து பேட்டரி நிற்க மாட்டேது, ஹீட் ஆகுது. ஸோ மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கே வரலான்னு இருக்கேன். மிட்ரேஞ்ச் ஃபோன் வரும்போது லேட்டஸ்ட்டாக ஒன்று பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. M55 F55 ரெண்டுத்தையும் வாங்கி 2 பக்கம் 2 டயர் கடியில் வச்சு ஓட்டிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி சொல்லலாம், அந்தளவுக்கு மொக்கையான ஃபோன். இன்கேஸ் யாராவது நீங்கள் வந்து இப்போ ஆஃப்லைன் மார்க்கெட் போகிறீங்க, உங்களுக்கு M55 F55 யாராவது சஜஸ்ட் பண்ணுறாங்க, அது F55 பார்த்தீங்கன்னா பின்னாடி வேகன் லெதர் பேக் அது இதுன்னு ஒன்று பயங்கர லுக்காக இருக்கும், அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர்னு சொல்லுவோம். 7 Gen 1 ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரு, அதனால உங்களுக்கு SoC ஆஸ்பெக்டில் பார்த்தா, மோடம் ஆஸ்பெக்டில் பார்த்தா அது பெட்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், ஏன்னா குவால்காமோடதுன்ட்டு. பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா இவங்க மிஸ்டேக்கா, ஏன்னா Honor 19 ஒரு ஃபோன் பார்த்துருக்காங்க. Honor 19 7 Gen 1 தான். ஆனால் Honor 90 டே டு டே என்ன நம்ம மக்களே நிறைய பேர் வந்து 18,000 வாங்கியிருப்பாங்க. Honor வந்து ஆஃபர்லாம் வந்துச்சு தெரியுமா, வந்துச்சா, செம்ம டீல்லாம் வந்துச்சு. அப்போ நிறைய பேர் வந்து Honor 90 வாங்கினாங்க. இப்போ அவங்களை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீட்டிங் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு Honor 90 இருக்கான்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா அவ்வளோ ஹீட்டிங் மாதிரி ஃபீல் ஆகலை. ஆனால் அதே சமயம் ஒரு Honor 90 இருக்கிற அதே SoCன்னே சொன்னாலும் கூட M55 என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் ஃபோனு, ஹீட் ஆக மாட்டேங்குது. வெளியில் பார்த்தா ஹீட்லாம் பெருசாக ஆகலை, வார்ம் தான் ஆகுது. பட் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணால் ஃபோன் ஹீட்டாக இருக்குது, அதனால் கேமரா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி வந்துடுது. அதே சமயம் வேறு ஏதாவது ஒரு சில டாஸ்க்லாம் கொடுக்கலான்னு பார்த்தா, இல்லாட்டி கேமராலேயே மோட்ஸ் கடையில் ட்ராவல் பண்ணா, இல்லாட்டி ஒரு கேம்லேருந்து டக்குன்னு வெளில வந்தா, இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இன்னும் ஒரு 15 வருஷம் பின்னாடி போன மாதிரியே இருக்குது, அவ்வளோ லேக் ஆகுது. அதே தான் அப்படியே F55 என்ன ஆச்சுன்னா பார்த்தாங்க இந்த கழுதையை எப்படி குதிரையாக வச்சா அந்த காமெடி தான், அதே தான். ஸோ டப்புன்னு வந்து ஒரு லெதரை மாட்டி அதை விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, ஆனால் சரத்கிட்ட வந்து அந்த பாயிண்ட், வேலிடான பாயிண்ட் என்னென்னா, சப்போஸ் பேட்டரி லைஃபோ இல்லாட்டி வந்து சாம்சங் டிவைஸ் தான் ஒன்று வேணும், இப்போ குட் லாக் வேணும், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும், சாம்சங்கோட One UI எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இதெல்லாம் சொன்னால் A54 ஓகே. ஒரு கேமர் நான் அதுக்கு வந்து இது போகலாமா அப்படின்னா, கேமருக்கு எதுக்கு ஏன் இங்கே வேலை, நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது போய் ஐக்கூட ஹெவி யூஸராக இருந்தாலும் வேணும். ஒரு இன்டென்ஸ் யூசர்னா எந்த மாதிரி சொல்லலாம், மல்டி டாஸ்கிங் பண்ண. இதில் ஆனால் இத்தனைக்கும் ரேம்லாம் உண்டு இல்லை, 8 GB ரேம். இருந்தாலும் அது பத்தாதுன்னு மனசளவில் சொல்கிறேன். அது என்ன, ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பேக் வந்தால் ஸ்டக்கீஸாக போகும். ஓகே ஓகே, இப்போ அப்படியா இருக்கு? ஆனால் இப்போ பரவாயில்ல, இப்போ ஓகே வந்த புதுசில் ஓகே. ஸோ இப்போ அதான் நான் பார்த்தேன், டக்குன்னு இது மாதிரி சொல்கிறானே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். பார்க்க போனால் UI வந்து வே பெட்டர் மாதிரி மாறிக்கிட்டு வருது. முன்னெல்லாம் வந்து UI இந்த அளவுக்கு பெட்டரெலாம் இருக்குது இதுலன்னு இல்லை. நிறைய ஃபோன்ஸில் UI வந்து இப்பயும் கூட என்ன ஆகுதுன்னா, இந்த 20,000 30,000 அப்புறம் 20,000 கீழெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லகிஷாகவே தான் ஃபீல் ஆகுது. பட் இது பரவாயில்ல, வே பெட்டர், எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மோர் ஓவர் வந்து குட் லாக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் சாம்சங் பே இருக்குல்ல, சாம்சங் பே இருக்குது.
ஸோ அப்போது சாம்சங் பே இருந்ததுன்னா அதில் என்ன பண்ண முடியும்னா டிஜிலாக்கர் வந்துடும், எம்பரிவாகன் வந்துடும், இல்லை அந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ. ஸோ இது எல்லாமே ஒரு அட்வான்டேஜாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக மொத்தம் வந்து இப்போ யாராவது நீங்கள் A54 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸை இப்பயும் கூட என்ன ப்ரைஸுக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு சில தாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவிடுங்க. அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி சார் பார்க்கலாம். பாய்.